வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதிக்கு போட்டியிடும் திமுக வேட்பாளர் ராஜா அன்பழகன் அவர்கள் கோடம்பாக்கம் தேர்தல் அலுவலர் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதுகுறித்து செய்தியாளரிடம் பேசிய அவர், சட்டமன்ற தேர்தலில் பல ஆயிரம் வாக்கு வித்தியாசத்தில் தியாகராய நகர் சட்டமன்ற தொகுதியில் திமுக மகத்தான வெற்றி பெறும். நடிப்பு எது, உண்மை எது என்று மக்களுக்கு யார் பல நல்ல திட்டங்கள் செய்துள்ளார்கள் என்பது நன்றாகவே மக்களுக்கு தெரியும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களாலும் கழக இளந்தலைவர் இளைஞர்களின் பாதுகாவலர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் இன்று தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினராக கழகத்தின் சார்பில் தியாகராய நகர் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளேன். இந்த பிரச்சாரத்தை 2 நாட்கள் முன்பாகவே தொடங்கிவிட்டேன். களம் கரெக்டாக சரியாக இருக்கிறது. வெற்றி நிச்சயம். குறைந்தது 10,000 ஓட்டுகளில் இருந்து 30,000 ஓட்டுகள் மேல் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நியூ ஓட்டர்ஸ் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே எஜுகேட்டடு எல்லாருமே இன்றைக்கி இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாருமே லைவாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு க்ளீனாக தெரியும் யார் நடிக்கிறாங்க, யார் உண்மையாலுமே மக்களுக்காக பாடுபடுறாங்க, யார் இன்றைக்கி நலத்திட்ட உதவிகள் மாண்புமிகு தமிழக முதல்வர் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். எல்லாருமே புதுமை பெண்லேருந்து நான் முதல்வர் திட்டத்திலிருந்து அனைத்து வகையான இதுவும் மாணவர்களுக்கும் இளம் தலைமுறைக்குமான திட்டங்களாக செயல்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த சினிமா கவர்ச்சி என்பது தியாகராய நகரில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் தேர்தலில் 40,000 ஓட்டுகள் பாஜக வாங்கியிருக்கிறது. அதிமுக 17,000 ஓட்டுகள் தான் வாங்கியிருக்கிறது. எனவே இங்கே அதிமுக ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியே ஒரு பெரிய கேண்டிடேட்டாக இருக்கிற. போன வாட்டி 137 ஓட்டில் தோற்றாரு. இந்த வாட்டி 10,000 ஓட்டுக்கு மேலே தோற்பார். அந்த அடிப்படையில் திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறும் என்று கூறினார். வேட்புமனு தாக்கல் செய்யும் போது தீநகர் தெற்கு பகுதி செயலாளர் கே. ஏழுமலை, தீநகர் கிழக்கு பகுதி பொறுப்பாளர் கோ. சு. மணி, தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜே. ஜானகிராமன் ஆகியோர் உடனிருந்தனர்.